ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய பேசிக் டீட்டெயில் மட்டும் ஷோ பண்ணுறது அண்ட் அதோடைய இன்னர் டீட்டெயில் வந்து எப்படி வந்து கிளிக் பண்ண வந்து நம்ம வந்து வியூ பண்ணுறது. லைக் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் டைல் கார்டு அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. அதை எப்படி வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து இது மாதிரி டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேம், அதுக்கப்புறம் அவங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து ஷோ ஆகிற மாதிரி, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பிளட் குரூப், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு, அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பட்டன் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதே இது இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீட்டெயில் வந்து ஷோ ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு விஜிட் வந்து நம்ம pubspec.yaml எப்படி ஆட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பில்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா யூடியூப்பில் ஃப்ளட்டர் எல்பிஎம்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ப்ளஸ் வந்து இவ்வளோ வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி பில்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும், ஏபிஐ எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மினி அண்ட் மேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு student_details அப்படிங்கிற நேம் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி வந்து நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு எப்படி வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து அசைன் பண்ணணும், அண்ட் எமுலேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசிக் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா expand_tail_card அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எல்லா பேக்கேஜும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி pubspec.yaml அப்படிங்கிற அந்த ஃபைலில் தான் வந்து உங்களுக்கு பேக்கேஜ் நமக்கு தேவையான எக்ஸ்டெண்ட் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா pub_command அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த மெனுவை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் pub add அப்படிங்கிறத அந்த கமெண்ட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ expansion_tail_card. ஸோ இதோடைய நேமு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ டைப் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா மெசேஜ் வந்துடும், நமக்கு பேக்கேஜ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பேக்கேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம pubkit அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து வெர்ஷன் வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து 2.0.0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கிங்க, இல்லைனா ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்க்கிங்க அப்படின்னா பேக்கேஜோடைய வெர்ஷன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா அது வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு pubkit மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் என்ன வெர்ஷன் இருக்கோ அது வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் 1 இயரில் பார்க்கிங்க அப்படின்னா இப்போ வந்து 3.0.0 இருக்குது அப்படின்னா அது வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். இல்லை 4.5 அந்த மாதிரி ஃபியூச்சரில் வருது அப்படின்னா அதுவும் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதே மாதிரி இப்போ லோயஸ்ட் வெர்ஷனோ அல்லது ஹையஸ்ட் வெர்ஷனோ நம்ம வந்து டிஃபைன் பண்ண தேவையாக இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு pubkitன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கேஜ் வந்து ஃபினிஷ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துடும். இன்கேஸ் வேறு எதுவும் எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அகைன் ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த pubspec.yaml ஃபைலில் எந்த ஸ்பேஸையோ ரிமூவ் பண்ணுறதோ அல்லது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்குறதையோ வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன ரீசன்னா அது வந்து ஒரு சின்டாக்ஸ் வைஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போய்ட்டு எதுவும் சின்டாக்ஸ் வைஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ப்ரோக்ராமில் வந்து ப்ராப்ளம் வரும். ஓகே ஃபைன். அண்ட் இதையும் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுடைய எமுலேட்டர் லெஃப்ட் சைடில் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம எல்லா கோடையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து material.dart அப்படிங்கிற மட்டும் இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ void main கால் பண்ணிக்கலாம். ஸோ void mainல run appல வந்து நம்ம மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் ரன் ஆப்பில் ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மெட்டீரியல் ஆப்பில் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமில் மை ஆப் அப்படிங்கிற டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து யூஐ டிசைன் மட்டும் தான் கவர் பண்ண போகிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டேட்லெஸ் விஜிட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டேட்லெஸ். ஸோ ஸ்டேட்லெஸ்னால் என்ன, ஸ்டேட்ஃபுல்னால் என்ன, மெட்டீரியல் ஆப்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சின்டாக்ஸ் வைஸ் எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆகிடும்.
இப்போ ஜஸ்ட்டு நம்ம அங்கே மேலே மென்ஷன் பண்ண மை ஆப் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணது இங்கே உள்ள எரர் ரிமூவ் ஆயிரும். அண்ட் இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிற விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிற விஜெட்டில் தான் நமக்கு தேவையான பேசிக் விஜெட்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஸ்கேஃபோல்ட். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். அண்ட் இந்த டீபக் ஷோ செக்டு மோட் பேனர்னு சொல்லுவாங்க, இதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு டிஃபால்ட், அதாவது டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபால்ஸ்னு கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நமக்கு சேவ் ஆகட்டும். அண்ட் ஒன்ஸ் அகைன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறதுல ஸோ பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடியில் காலம் விஜெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காலம் விஜெட்டில் சில்ட்ரன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு ஆப் பார் இருந்தால் கொஞ்சம் நீட் ஆகும். என்ன ரீசன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஆப் பார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் பார் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஆப் பாரில் டைட்டில், ஓகே டைட்டில். ஸோ டைட்டிலில் வந்து டெக்ஸ்ட் விஜெட். ஸோ இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இதை கொடுத்து இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலர் ஒரு டைட்டில் பார் ஆப் பார் மட்டும் ஷோ ஆகும். ஸோ அதோடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைக் பேக்ரவுண்ட் கலர். ஸோ கலர்ஸ் டாட் ரெட்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக உள்ள இந்த ப்ளூ கலர் தீமுக்கு பதிலாக நமக்கு ரெட் கலர் பேக்ரவுண்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃபைன், இது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்தபடி நம்ம காலம் விஜெட் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த காலம் விஜெட்டில் சில்ட்ரனில் எக்ஸ்பேண்ட் டைல். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ டைல் கார்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ளது தான். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆட்ரிபியூட் வந்து இம்பார்ட்டனோ அது வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போது டைல் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டைட்டிலில் நமக்கு வந்து டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் டைல் கார்டு வந்து ஷோ ஆகும். ஓகே பார்த்தீங்களா. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்திருக்கு. அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போதைக்கு நம்ம எதுவுமே எங்கே கொடுக்கல, அதனால் உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகலை. ஆனால் ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணவும் இந்த ஆரோ வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பேண்ட் டைல் கார்டு அப்படிங்கிற அந்த விஜெட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ பண்ணலாம். அவங்களுடைய நேம், அவங்களுடைய ரோல் நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய இம்பார்ட்டண்டான டீட்டெயிலை வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா லீடிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ லீடிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சர்க்கிள் அவதார். ஓகே, ஸோ சர்க்கிள் அவதார் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நெட்வொர்க் இமேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய இமேஜ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி நெட்வொர்க்லேருந்து எடுத்துக்கலாம். நான் இதோட யூஆர்எலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேமுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்க்கிள் அவதார் ஷோ ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு கொடுத்த அந்த ப்ரொஃபைல் பிக்சரும் ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இந்த ஸ்டூடெண்ட் நேமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து ஒரிஜினலாக கொடுத்துக்கலாம். ஸோ லைக் வந்து அவங்களுடைய நேம் வந்து அருண்குமார்னு கொடுத்துக்கலாம். ஸோ அருண்குமார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோன்னா அவங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப் டைட்டில். அதுலேயும் அதே மாதிரி டெக்ஸ்ட் விஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் விஜெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா 2023 ஸோ SCS அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ 01 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம கொடுத்த அந்த ரோல் நம்பரும் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பேசிக்காக அவங்களுடைய நேம், அவங்களோட ரோல் நம்பர் தெரிஞ்சால் போதும். இன்கேஸ் வந்து காண்டாக்ட் நம்பர், பிளட் குரூப், அப்புறம் அட்ரஸ்,
அந்த மாதிரி அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக தான். அப்போ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சில்ட்ரனுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவங்களுடைய பிளட் குரூப் வந்து ஷோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு ஐகான், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளட் குரூப் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரோ விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்? நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஐகான் இருக்க போது, ரைட் சைடில் பிளட் குரூப்போடைய அந்த என்ன பிளட் குரூப்போ அதை ஷோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன விஜிட் யூஸ் பண்ணலாம்னா ரோ விஜிட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இந்த ரோ விஜிட்னா என்ன, காலம் விஜிட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை லேர்ன் பண்ணிவிட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ ஐகான் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஐகான் ஆஃப் ஐகான்ஸ் டாட் பிளட் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ பிளட் டைப், ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? டெக்ஸ்ட் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் விஜிட் கொடுத்து நம்மளுடைய பிளட் குரூப் என்னென்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பி பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ரோ விஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சில்ட்ரன்கிற ஆட்ரிபியூட்டில் காலம் அதாவது ஐகான் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இப்போ பிளட் குரூப் வந்திருக்கு, அது என்ன குரூப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ பிளட் குரூப் வந்து ரெட் கலரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ அதோடைய கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ இதுக்கு ஸ்பேஸ் கலர்ஸ் டாட் ரெட். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளட் குரூப் வந்து ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும், அதாவது அந்த ஐகான். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் அலோகேட் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ ஐகானுடைய சைஸ், ஸோ சைஸ் நான் ஒரு 25 கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயும் அதோடைய சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஓகே. ஸோ ஃபாண்ட் வெயிட் அல்லது ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் நான் ஒரு இதே மாதிரி 25 கொடுத்துக்கலாம். அண்ட் சேவ் பண்ணுங்கள் இப்போ. ஸோ இப்போ நமக்கு வந்து ஐகான் ப்ளஸ் வந்து டெக்ஸ்ட் விஜிட் இந்த ரெண்டோடைய சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் வந்து ஐகான்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேடிங் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பேடிங் கொடுத்து நீட்டாக அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ரோ விஜிட்டில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு எல்லோ கலர் பல்ப் சிம்பிள் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி பேடிங் அப்படின்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 15 பிக்சல் வந்து பேடிங் கொடுத்துக்கலாம் ஓவராலாக. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா இப்போ ஸ்பேஸ் வந்திருக்கு, மேலேயும் உங்களுக்கு டாப் பிட்வீனில் ஸ்பேஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ஐகானுக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் பிட்வீனில் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு சைஸ்டு பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ்டு பாக்ஸ், ஸோ ஹைட், ஸோ வித்து கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஸோ லெஃப்ட் டு ரைட் இருக்கிறதுனால நம்ம வந்து வித் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 கொடுத்துக்கலாம். அண்ட் கம்மா கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஜிட் முடிய கம்மா கொடுத்துவாங்க. ஸோ அப்போ தான் வந்து சின்டெக்ஸ் வைஸாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா ஸ்பேஸ் வந்து நீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பிளட் குரூப் கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஐகான் அப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம். அப்போ இதே மாதிரி ரோ விஜிட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இதை ஒன்ஸ் வந்து காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேடிங்லேருந்து அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மெத்தட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு மெத்தடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இந்த விஜிட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இதை அப்படியே காப்பி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஏபிஐலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட்டையும் எடுத்து இதே மாதிரி 1 by 1 நம்ம வந்து ஷோ பண்ணலாம். ஸோ பேஸ்டான உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸை பொறுத்து வந்து நம்ம அந்த ஏபிஐ வந்து எப்படி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷோ பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபோன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோன் அப்படிங்கிற ஐக்கான் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துக்கோங்க. இப்போ +91 ஸோ சம்திங் ஏதோ ஒரு ரேண்டம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். 9087. ஓகே, ஸோ கொடுத்துரும். அண்ட் இதோடைய கலர் வந்து நம்ம ப்ளூ கலர் வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ.
ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு மொபைலோடைய ஐக்கான் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து ஷோ ஆக போகுது. ஸோ பார்த்தீங்களா வந்துருச்சா? ஸோ ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஒரு பேசிக் டீட்டெயிலுக்காண்டி ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அட்ரஸும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஐக்கான் இருக்க போது, அந்த ஐக்கானுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுடைய அட்ரஸ் இருக்க போகுது. ஸோ அதையும் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ சேமஸ் இதே மாதிரி ஒரு பேடிங் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கானுக்கு, அதாவது அட்ரஸ் அப்படிங்கிற ஐக்கானுக்கு வந்து ஹோம் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஹோமுக்கு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது லைக் வந்து இப்போ வந்து விநாயகர் கோயில், ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் ஒரு பாளையங்கோட்டை, அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து லைக் வந்து டிவிஎல்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பின்கோடு சம்திங் ஏதோ ஒரு பின்கோடு 627002 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம லைக் வந்து ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டோம், இல்லைனா ஒரு ஏபிஐலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அப்படியே அவைலபிளாக வந்துடும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது மட்டும் நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா? அண்ட் இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ரீசன்னா நம்மளுக்கு வந்து ஓவராக எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே போகுது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம அடுத்த விஜிட் யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கீழே வந்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல /n கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அண்ட் இதோடைய சைஸ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக அந்த 25 கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி /n. ஸோ சேவ். ஓகே. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு 1 செகண்ட் செக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஈவனாக எல்லாமே ஒன்று போல் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து பேசிக் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய எக்ஸாம் டீட்டெயில், அதுக்கப்புறம் அவங்க அட்டண்டன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு பட்டன் பார் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். அப்போ இந்த பேடிங் பக்கத்தில் ஸோ பட்டன் பார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டன் பாரில் நமக்கு வந்து சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சில்ட்ரனில் நம்ம வந்து நமக்கு தேவையான பட்டன் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் பாரில் வந்து ஒரு ஐக்கான் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து அது என்ன டீட்டெயில்ஸ், இப்போ லைக் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னா எக்ஸாமுக்கு மேலே ஒரு ஐக்கானும், அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ டெக்ஸ்ட் பட்டன். ஸோ பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட் பட்டனில் ஆன் ப்ரெஸ்ட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பேரந்தீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த சைல்டு அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு காலம் விஜிட் கொடுக்க போகிறோம். என்ன ரீசன், நமக்கு ஃபஸ்ட்டு ஐக்கான் இருக்க போது அதுக்கு கீழே தான் டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து காலம் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் தான் கவர் ஆகும். அதனால் உங்களுக்கு காலம் விஜிட் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ ஐக்கான் ஆஃப் ஐக்கான் ஸ்டார்ட். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன விஜிட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதோடைய நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம், ஸோ டெக்ஸ்ட் விஜிட் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் விஜிட்டில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம் டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னா இந்த ஸ்ட்ரீட் நேமுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் பார் ஷோ ஆகும். அதில் ஒரு ஐக்கான் ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் விஜிட் வந்து ஷோ ஆகும்.
ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கா. ஸோ ஷெட்யூல் வந்திருக்கு, நமக்கு வந்து ஒரு ஐக்கான் ப்ளஸ் வந்து எக்ஸாம் டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ லைக் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 2 ஐக்கான் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் பாரில் இதே மாதிரி டெக்ஸ்ட் பட்டன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பட்டனுக்கும் இதுக்கு வந்து பிட்வீனில் வந்து ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீட் ஆகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ அப்போ அந்த காலம் விசிட்டில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸோ ஐக்கான் கொடுத்துருக்கோமா, அப்போ இந்த இடத்துல சைஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எப்படி நம்ம வந்து சைஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணோமோ அதே கான்செப்ட்டில் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதே மாதிரி சைஸ்ட் பாக்ஸ் கம்மா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஹைட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து டாப் டு பாட்டம் இருக்குது, அதனால் ஹைட்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 கொடுத்துக்கலாம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 விஜிட்டுக்கு பிட்வீனில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 பிக்சல் அளவு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த கம்மா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரே லைனில் வந்து உங்களுக்கு அலைன் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு பட்டன் பார் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது பட்டன் பாரில் திருப்பி இன்னொரு பட்டன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டெக்ஸ்ட் பட்டன் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா இது வந்து அடுத்தது அட்டனன்ஸ்னு கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த அட்டனன்ஸ் டீட்டெயில்ஸில் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு அட்டனன்ஸ்க்கு ஒரு ஐக்கான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய அட்டனன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அட்டனன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அட்டனன்ஸ்க்கு வந்து இன்னொரு ஐக்கான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து எக்ஸாம் அப்படின்னு எதுவும் ஒரு ஐக்கான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா புக் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து அட்டனன்ஸ் ஐக்கான் ஒன்று ஷோ ஆக போகுது. அதுக்கு கீழே வந்து அட்டனன்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் விஜிட்டும் ஷோ ஆக போகுது. ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சா. ஸோ ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி ஒரு எக்ஸாம் ஃபீக்கு மட்டும் ஒரு ஐக்கான் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸாம் இதில் கம்மா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபீ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபீ டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்து ஃபீஸ்க்கு வந்து மணி அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபீ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 3வது ஒரு பட்டன் பாட்டில் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு ஐக்கான் ப்ளஸ் வந்து இதே மாதிரி ஃபீ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகிருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்களா வந்துருச்சா. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ நீங்கள் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விஜிட்டும் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கடுத்து வர வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் டீட்டெயில் கிளிக் பண்ணால் லைக் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கூட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் லைக் வந்து செமஸ்டர் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, செமஸ்டர் 2ல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்டனன்ஸ் டீட்டெயில் அதே மாதிரி கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் அட்டனன்ஸ் விழுந்திருக்கு, ஸோ கரண்ட் செமஸ்டரில் எவ்வளோ அட்டனன்ஸ் வந்து கோயிங் ஆன் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஃபீஸ் டீட்டெயிலும் ஸோ லைக் இது வரைக்கும் எவ்வளோ ஃபீ வந்து பே பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீலாம் பே பண்ணியிருக்காங்க, லைக் வந்து பஸ் ஃபீ அல்லது வந்து எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கப்புறம் காலேஜ் அமௌண்ட், ஸோ அந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ லைக் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வியூ பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இதில் எக்ஸல் ஸோ இந்த எக்ஸ்பெண்ட்லேருந்து அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இல்லது வந்து இதை ஒரு மெத்தடாக கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் மெத்தட்னு இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பில்டு எக்ஸ்பேண்ட் டைல் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இது ஒன்ஸ் அகைன் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைக் நமக்கு இதே மாதிரி இன்னொரு டீட்டெயில் வந்து நமக்கு ஷோ ஆகும். லைக் வந்து இதே மாதிரி ஒரு அருண்குமார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ 2 விஜிட்டாக வந்து நமக்கு ஷோ ஆகிருக்கும். ஸோ நம்ம 2 பேருக்குமே கிளிக் பண்ணிங்கன்னா 2க்கும் இண்டிவிஜுவலாக
என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் தனித்தனியாக. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 விஜெட்டு ஷோ ஆயிருக்கு. இப்போ நான் 2வது உள்ளதை கிளிக் பண்ணால் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீட்டெயில் மட்டும் ரெஸ்பெக்டிவாக நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட் உள்ளதுக்கு நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து மோர் தென் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறது அண்ட் எப்படி வந்து ஏபிஐலேருந்து எடுத்து வந்து ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் கமெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைக் வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸில் வந்து க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எப்படி ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ.